60 ஆண்டுகளாக ஊழல் லஞ்சத்தையே பார்த்து பார்த்து அதையே ஊறி சகித்து போனீர்கள். தெரிகிறது உங்களால் ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்டு விட்டது. தடுக்க முடிகிறதா உங்களால்? உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் வளங்கள் களவு போகிறது, தடுக்க முடிகிறதா? உங்கள் நிலமங்கும் குப்பை மேடாகிறது, தடுக்க முடிகிறதா? நச்சு கழிவுகளால் உங்கள் தாயின் மடி நனைகிறது, அதை தடுக்க முடிகிறதா? தடுக்க முடிகிறதா? சிப்காடு எல்லா தொழிற்சாலைகளையும் நஞ்சு நஞ்சு நிலம் நீர் காற்று எல்லாம் விஷமாகி போனது. இதே பெருந்துறையில் தண்ணீரில் யுரேனியம் கலந்து விட்டது. 26 கிலோமீட்டருக்கு நீரை எடுத்து குடிக்காதீர்கள், நீரை எடுத்து பயன்படுத்தாதீர்கள் அரசு சொல்லுது. அப்போ பெருந்துறையில் 26 கிலோமீட்டர் தான் நீர் நஞ்சாகி போனதா? 27வது கிலோமீட்டரில் சரியாக இருக்கிறதா? எப்படி? அந்த ஆலையில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? அந்த ஆலைக்கு உரிமையாளன் யார்? 3000-4000 ஏக்கரை பறித்து இந்த தொழிற்சாலையை நிறுவி உங்களுக்கு கிடைத்தது என்ன? என்ன கிடைத்தது? வேலையா? வேலைக்கு என்ன கிடைத்தது? சம்பளம். அதை வைத்து என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அந்த நிலத்திலிருந்து தானே வர வேண்டும். எங்கே போனது நமக்கு? எங்கே போனது? இந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது? எதை உற்பத்தி செய்கிறார்கள்? இதில் பார்த்தவர்கள் யார்? யார்? கொடுமை. தண்ணீரை குடித்து குடித்து நச்சு நீரை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு செத்து விழுகிறார்கள். தாய்ப்பாலில் யுரேனியம் கலந்து பிறக்கிற குழந்தைகள் குறையோடு பிறக்கிறது. இந்த கொடுமையான சூழலில் எங்களை விட்டதோடு இல்லாமல் இனி வருகிற பிள்ளைகளை அந்த தோளில் உட்கார்ந்திருக்கிறானே அந்த பிஞ்சை இந்த நிலத்தில் காற்று இல்லாமல் நீர் இல்லாமல் நஞ்சில்லாத நல்ல உணவு இல்லாமல் விட்டு விட்டு செல்லவா? செல்லவா? எப்படி? குடிக்க நீர் இருக்கிறதா உங்களுக்கு? கடையில் இருக்கிறது. ஆக்குவாப்னோ அப்பலோ கின்லே யாரு முதலாளி? யார் அவன்? உனக்கும் எனக்கும் ஆத்தாளுக்கும் அப்பனும் கிடைக்காத நீர் அப்பலோ அந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது? அந்த கின்லே முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது? அது குடிக்கிற நீர் தானா விஷமா? யாருக்கு தெரியும்? இந்த கூட்டத்தில் யாருக்கு தெரியும்?